லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். 6 மாசத்துக்கு அப்புறமும் திரும்பவும் உங்க அம்மாவுக்கு இந்த பண பேய்ங்கிறது தலைவிரிச்சு ஆடிடுமேப்பா. சரி பாப்போம். இது பாரு யமுனா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன். நான் சாகுற வரைக்கும் நான் செய்யறேன். என்னம்மா பேசுற? ஒரு நாள் ஒருவேளை நான் இல்லைங்கிறப்ப அதனாலதான் நீ வேண்டாம்மா, எனக்கு நீ மட்டும் போதும்மா. அம்மா 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 அம்மா. அம்மா யமுனா, அழாத. எங்க இருக்க வெற்றி? ஹால்ல தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்ல, பாக்ஸிங் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு என் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அதுக்கு இல்ல, அதுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு. ஏய், என்ன என்ன கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்தலான்னு பாக்குறியா? நான் அதுக்கெல்லாம் மசைற ஆள் இல்ல. gift வேணா, ஒரு மண்ணு வேணாம். போன வை. ஆஹா, அப்போ ஹால்லே இரு. லூசு லூசு லூசு. ஒருவேளை நிஜமா கூப்பிட்டுருப்பாளோ? வெற்றி, தானா வர அதிர்ஷ்டத்தை தட்டி விட்டுறாதடா. ஒழுங்கா போ, சரியா? ஏ சக்தி, கதவை தர. ஏன் திறக்கணும்? அடி பாவி, செவனேன்னு உட்கார்ந்து இருக்கிறவன மேல வா, gift தர நீ தானடி சொன்ன. ஆனா நீ வர மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் என்ன? அத நீ நம்பிட்டியா? நான் சும்மா கலாய்ச்சேன் சக்தி. நீ கலைச்ச மாதிரியே தெரியலையே. நீ முதல்ல கதவை தர, நான் உள்ள வந்து உனக்கு விளக்கமா சொல்றேன். வேண்டாம், நீ அங்கே இருந்துக்கோ, நான் இங்கே இருந்துக்கிறேன். அப்போ gift gift வேணுங்கறியா? வேணும், கண்டிப்பா வேணும். உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த gift மட்டும் நீ குடுக்கலன்னு வெச்சுக்கோயேன், இந்த உலகமே உன்னை படி சொல்லும், தெரியுமா? அப்போ போன்ல gift வேண்டாம், எதுமே வேண்டாம்னு சொன்ன. அது நான் எங்க சொன்னேன்? அது ஏதோ கிராஸ் டாக். சக்தி, கதவை தொறையேன்.
எங்க நீ கதவை திறக்க மாட்டியோன்னு நினைச்சேன். முதல்ல நீ உள்ள வா. இதோ வர 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 வர. ஐயோ, நான் கேட்டதை கொடுக்க போறேன். சக்தி, கலக்குற போ. முதல்ல உன் கண்ணை மூடு. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், என்ன திரும்ப பழைய மாதிரி பண்றியா? ஏய், நீ கண்ணை மூடு. ஆஹா, கண்ணெல்லாம் மூட முடியாது. இரு, நானே உன் கண்ணை மூடுறேன். கண்ணை மூடுங்கறல. சக்தி, என்ன பண்ற? எங்க கூட்டிட்டு போற? சக்தி, சொல்லு. இங்கதான் உட்காரு. ஏய், பெட் பெட். பெட் தான். 1 2 3. ஏய், என்னது இது? புக்ஸ். எதுக்கு? படிக்கிறதுக்கு. லூசு லூசு, அறிவு கெட்ட லூசு. என்னாச்சு? இதுவாடி gift? இதுவாடி gift? ஆஹா. ஏண்டி, என் கூட இவ்வளவு நாள் இருந்திருக்கியே, என்ன பத்தி இன்னுமா உனக்கு புரியல? ஆவனாவே எனக்கு சரியா வராது. இந்த புக்ஸ வச்சு நான் என்ன பண்றது? gift குடுக்கற மூஞ்சி அப்பாரு. இந்த புக்ஸ் எல்லாம் உனக்கு நினைச்சுக்கிட்டியா? இதெல்லாம் எனக்கு. நான் ஐஏஎஸ் படிக்க போறேன். நிஜமாவா சொல்ற? எல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதுதான். இப்போ இன்னும் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஒரு வாரத்துல எப்ப வேணா எக்ஸாம் வரலாம். நீ தானே ரொம்ப ஆசைப்பட்ட நான் கலெக்டர் ஆகணும்னு? அதுக்கு தான் இதெல்லாம். எப்படி என் gift? gift ஓகே தான். ஆனா நான் இதை விட ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். அப்படியே ரொமான்டிக்கா, உன்ன மாதிரி கொஞ்சம் அழகா. என்ன சிரிப்பு? ஒண்ணுலயே. சக்தி, நீ தான் சொன்னல பாக்ஸிங்ல ஜெயிச்சா கிஸ் தரன்னு. ஆமா சொன்ன, இல்லன்னு சொல்லலையேன்னா. அப்பத்தா. ஆனா நீ எங்க ஜெயிச்ச? உன் கூட போட்டி போட்டவன் தோத்து போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? ஏய், சரி சரி, கிளம்பு. நான் படிக்கணும். கிளம்பா? The Council of India says there is no romance between husband and wife. The wife preparing. ரொமான்ஸா? IAS. இதெல்லாம் ஐஏஎஸ்ல வருது. ரொமான்ஸா? என்ன அப்படி பாக்குற? நீ எல்லாம் கலெக்டர் ஆனா ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது எனக்கும் தெரியும். இப்ப நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. படிக்க விடுறியா? கிளம்பு. சக்தி, வெறும் புக்ல மட்டும் படிப்பில்ல சக்தி. வாழ்க்கையில படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கிராதகி உன்னெல்லாம் நிச்சயம் நான் கலெக்டர் ஆகவே வெற்றி. என் அம்மாவுக்காகவும் உனக்காகவும். சரண்யா, ஏய், நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஹேய், ராத்திரி நேரத்துல வந்து எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நீ வாய மூடு. ஊரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நியாயம் பேசிட்டு அலையிறது. ஆனா வீட்டுக்குள்ள அசிங்கம் மேல அசிங்கம் நடந்துட்டு இருக்கு. அத கேட்காம இருக்கிறது. கேட்டா நான் ரங்கநாயகின்னு பெருமையா வேற சொல்லிக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு? ஏய் சரண்யா, என்ன வாய மூடிட்டு இருக்க? நேரடியாவே கேக்குறேன், நீ கர்ப்பமா இருக்கியா? சொல்லுடி.
நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையா? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. சும்மா இருன்னு சொல்றேன்ல. சொல்லு, ஒன்னதான் கேக்குறேன். நடத்த கிட்டவ. சீ! ரங்கநாயகி, இப்ப என்ன சொல்ற? என் பையனை எல்லார் முன்னாடியும் உன் மக கால்ல விழ சொன்னியே, இதோ அசிங்கம் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காளே உன் பொண்ணு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? உனக்கே நல்லா தெரியும், என் பையன் 6 மாசமா இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல. அப்புறம் எப்படி உன் பொண்ணு கர்ப்பமானா? சரண்யா, என்னடி சொல்றா இவ? நீ கர்ப்பமா இருக்கியா? நீ கர்ப்பமா இருக்கியா? அத்தை, சரண்யா கர்ப்பம் தான் அத்தை. சரண்யா, நீ பதில் சொல்லு. நிஜமாவே நீ கர்ப்பமா இருக்கியா? எப்படி? எப்படி? யார் நீ? அத்தை கேக்குறல? அம்மா எப்படி? எப்படி? யார் நீ? யார் காரணம்? கேக்குறல? ஏய், போதும் உங்க நாடகம் எல்லாம். இனிமே உன் பொண்ணுக்கு என் பையன் கூட வாழ எந்த தகுதியும் இல்ல. இப்பவே இந்த நிமிஷமே இங்கேயே உன் பொண்ணை அத்து விடுறேன். அவளுக்கும் என் பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பையனுக்கு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏமா இப்படி பேசுற? சரண்யா, அப்படியே போயிடு. இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடாத. எவ்வளவு ஒருத்தனோட புள்ளைய வயித்துல சுமந்துக்கிட்டு என் மானத்தை எப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியடி. இல்ல, இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுடி. போயிடு, அப்படியே போயிடு. இனிமே இந்த வீட்டு பக்கம் உன்னை நான் பார்த்தேன். போயிடு, போடி. அம்மா, இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை இங்க பேசுனீங்க, நீங்களும் இவ கூடவே சேர்ந்து போயிடுங்க. சக்தி, சக்தி, என்ன சென்னை? சாரி சக்தி, ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சக்தி. சொல்லுங்க. சக்தி, ஒரு கெட்ட கனவா வந்துச்சு சக்தி. என் மாமியார் இருக்காங்கல்ல, நான் கர்ப்பம் தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு அம்மாவெல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு கனவு கண்ட சக்தி. ஐயோ அண்ணி, ஏன் அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காத அண்ணி. இல்ல சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்ல சக்தி, அந்த பூஜாக்கு தான் தெரியும்ல நான் கர்ப்பம்னு. அம்மாவையும் என்னையும் பிரிச்சுட்டா உன்னை வெளியே அனுப்புறது ஈஸின்னு. கண்டிப்பா இந்நேரம் ஏதாச்சும் ஒரு பிளான்
டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. வாங்க போலாம். சக்தி, அம்மா தேடினா என்ன பண்றது? அதெல்லாம் தேட மாட்டாங்க. அப்படி தேடினாங்கன்னா ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரியா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு சக்தி. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரெகுலர் செக்அப் பண்ணலனா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லதில்ல. பேசாம என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? நம்ம ஹாஸ்பிட்டல் போறது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அது எப்படி தெரியும்? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இல்ல சக்தி, வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஓ சரி, வேண்டாம். அசோக் அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தேன். சரி விடுங்க, அவரு தலையெழுத்து. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சக்தி, என்ன அண்ணி? நிஜமா அவரை வர சொல்லிருக்கியா? அண்ணி, உங்க வயித்துல வளர்ற குழந்தைய பார்க்க அவருக்கும் ஆசை இருக்காதா? ஒவ்வொரு அப்பாவோட கனவு அண்ணி அது. வா சக்தி, நம்ம போலாம். வாங்க. அண்ணா, அசோக், வாங்க. டாக்டரை பார்க்க போலாமா? பாத்து. ஹலோ டாக்டர். வா சக்தி, உட்காரு. அண்ணி, டாக்டர், இவங்க என் அண்ணி. செக்அப் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க உட்காருங்க. எத்தனை மாசம் ஆச்சுமா? 4 மாசம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி செக் பண்ணிருக்கீங்களா? இல்ல டாக்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். வாங்கம்மா. படிங்க. எழுந்திரிங்கம்மா. பேபி நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இவங்க தான் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. பயப்பட ஒன்றும் இல்லை. நான் கொடுக்குற டேப்லெட், டானிக்கு எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரிங்க டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் இதை சொல்லி தான் ஆகணும். ஏற்கனவே ஒரு தடவை இவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, அதனால சொல்கிறேன். இவங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இன்னொரு தடவை அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் இவங்க கன்சீவ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். உங்களை பயம்புறுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை, ரொம்ப கவனமாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். புரியுது டாக்டர். சரண்யா, வேற எதை பற்றியும் யோசிக்காம பேபியை பற்றி மட்டும் நினச்சிட்டு சந்தோஷமா இருங்க. சார், நீங்கள் தான் அவங்கள கவனமாக பார்த்துக்கணும். ஷோர் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க. சரண்யாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாக்டர். என்ன அசோக் யோசிக்கிறீங்க? டாக்டர் சொன்னாங்கல்ல, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சக்தி, இதை எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? இவர் வீட்லேயும் என் வீட்லேயும் சொல்லி தானே ஆகணும். சரண்யா, இப்போ எதுவும் சொல்ல வேணாமே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சா எங்கள் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு, இங்கே பாரு, உங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்கள் அம்மா எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க. உங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற சண்டையை பற்றி உனக்கே நல்லா தெரியும்ல, அதனால தான் சொல்கிறேன் சரண்யா. ஆமாண்ணா, அத நேர்ல நானே பாத்திருக்கனே.
இங்க பாரு சரண்யா, பயப்படாத. ஒரே 1 மாசம் வெயிட் பண்ண. சரியான நேரம் பார்த்து சொல்லிடலாம். ஆமா நீ, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இப்போதைக்கு இத பத்தி நீங்க இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? என்ன நீ யோசிக்கிறீங்க? நீங்க முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அண்ணி.